சமீபத்தில் இந்திய அரசியலில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா அது ராகுல் காந்தியுடைய குடியுரிமை விவகாரம் தான். ராகுல் காந்தி எந்த நாட்டுடைய குடிமகன், இந்தியாவா இல்லை பிரிட்டனா? இந்த கேள்விக்கு பதில் வழங்குறதுக்காக மத்திய அரசுக்கு அலகாபாத் உயர்நீதிமன்றம் 4 வார கால அவகாசம் வழங்கியிருக்கு. பாஜகவோட மூத்த தலைவராக இருக்கக்கூடிய சுப்பிரமணியன் சுவாமியோடைய புகாரோட பேரில் ராகுல் காந்தி இரட்டை குடியுரிமை கொண்டிருக்கிறதாக எழுந்திருக்க சர்ச்சை. இந்த வழக்கு எந்த முடிவுக்கு செல்லும், ராகுல் காந்தி தரப்புல என்ன பதில், மத்திய அரசு எதை தீர்மானிக்க போகுது, இப்படியான கருத்துக்களை பற்றின முழு விவரங்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க. ராகுல் காந்தியுடைய குடியுரிமை குறித்து முடிவெடுக்க மத்திய அரசுக்கு அலகாபாத் நீதிமன்றம் 4 வார கெடு விதிச்சிருக்கக்கூடிய நிகழ்வு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. ராகுல் காந்தி ஒரு பிரிட்டன் குடிமகன் அப்படின்னு சொல்லி பாஜகவுடைய மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி தொடர்ந்து இருக்கக்கூடிய வழக்கில் மத்திய அரசுக்கு 4 வாரங்கள் அவகாசம் வழங்கி அலகாபாத் உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. காங்கிரஸ் உடைய மூத்த தலைவரும் ரெபரல்லி தொகுதியுடைய எம்பியுமான ராகுல் காந்தி சட்டவிரோதமாக இரட்டை குடியுரிமை வச்சிருக்கிறதா கர்நாடகாவை சேர்ந்திருக்கக்கூடிய பாஜக பிரமுகர் அப்படின்னு நம்பப்படக்கூடிய வழக்கறிஞர் விக்னேஷ் சிஷிர் மற்றும் பாஜகவுடைய மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி ஆகியோர் அலகாபாத் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்றாங்க. இந்த விவகாரத்தில் ராகுல் காந்தி பிரிட்டன் குடிமகன் தான் அப்படின்றதுக்காக பிரிட்டன் அரசுக்கிட்ட இருந்தே பெற்றிருக்கக்கூடிய இமெயில் சான்று இருக்குது அப்படின்னு சொல்லி விக்னேஷ் குறிப்பிட்டிருக்கிறாரு. இதே போல் 2003 தொடங்கப்பட்ட 6 வருடங்களில் மூடப்பட்ட பிரிட்டனை சேர்ந்திருக்கக்கூடிய நிறுவனம் ஒன்றோட ஆவணங்களில் ராகுல் காந்தி இங்கிலாந்து குடிமகன் அப்படின்றது குறிப்பிட்டிருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் ராகுல் காந்தியுடைய பிரிட்டிஷ் குடியுரிமை குறித்து தெளிவுபடுத்துகிற மாதிரி மத்திய அரசுக்கு ஏற்கனவே நோட்டீஸ் அனுப்பப்பட்டு இருக்கிறதாகவும் அதன் மீது அரசு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னும் ராகுல் காந்தி தரப்புமே இதுவரைக்கும் பதிலளிக்கல அப்படின்னு சுப்பிரமணியன் சுவாமி கூறியிருக்கிறாரு. இந்த நிலையில் இந்த விளக்கு விசாரணை அலகாபாத் உயர் நீதிமன்றத்தில் இன்னைக்கு நடைபெற்றிருந்துச்சு. 2 நீதிபதிகள் அடங்கியிருக்கக்கூடிய அமர்வில் விசாரணை நடைபெற்ற நிலையில் இந்த விவகாரத்தில் முடிவெடுக்கிறதுக்காக மத்திய அரசு தரப்பு வழக்கறிஞர் 8 வார கால அவகாசம் கோரியிருக்காரு. ஆனால் அதை மறுத்திருக்கக்கூடிய நீதிபதிகள் 4 வார கால அவகாசம் அளித்து வழக்கை ஏப்ரல் 21 ஒத்தி வச்சிருக்காங்க. அதே போலவே ராகுல் காந்தியுடைய குடியுரிமை குறித்து அறிக்கையை தாக்கல் செய்ய மத்திய அரசுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அமெரிக்கா, கனடா போன்ற சில நாடுகளில் சட்டப்பூர்வமாகவே ஒருத்தருக்கு 2 குடியுரிமை வச்சிருக்கலாம். ஆனால் இந்தியாவில் ஒருத்தர் பல்வேறு குடியுரிமைகள் வச்சிருக்கிறது சட்டத்தில் இடமில்லாத ஒரு விஷயம். அதாவது இந்தியாவுடைய குடியுரிமை வச்சிருக்கக்கூடியவங்க வேற எந்த ஒரு நாட்டுடைய குடியுரிமையும் வச்சிருக்கக்கூடாது. அப்படி வேற நாட்டுடைய குடியுரிமை வச்சிருக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னா இந்திய குடியுரிமையை விட்டு கொடுத்துருக்கணும். அப்படி செய்யாத பட்சத்தில் அது சட்டவிரோதமான செயலாகும். ராகுல் காந்தியுடைய குடியுரிமை குறித்து சர்ச்சை எழுந்த போதெல்லாம் அதை காங்கிரஸ் மறுத்திருக்கிறதாக சொல்லப்படுது. அதே போலவே அந்த சர்ச்சை தன்னுடைய பெயரை கெடுக்கிறதுக்காக செய்யப்படக்கூடிய முயற்சி அப்படின்னு ராகுல் காந்தியே தெரிவிச்சிருக்கிறாரு. அவரோட சகோதரி பிரியங்காவுமே ராகுல் காந்தி இங்கேயே பிறந்து வளர்ந்த ஒரு இந்தியர் அப்படின்றதுக்கு அனைவருமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் ராகுல் காந்தியுடைய குடியுரிமை குறித்து முடிவெடுக்கிறதுக்காக மத்திய அரசுக்கு அலகாபாத் நீதிமன்றம் 4 வார கெடு விதித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது குறித்து உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. நன்றி.